அத்தை மட்டன் வந்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன செய்றீங்க? இது ஒரு 1/2 கிலோ மட்டன் பிரியா. இதுல கிரேவி தான் நான் செய்ய போறேன். சரிங்க. அளவான கல்லுப்பு, 3 ஏலக்காய், அன்னாச்சி பூ 1, ஒரு பட்டை, 2 கிராம்பு, மராட்டிய முக்கு 2, ஜாதி பத்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 கரண்டி தயிர். அத்தை மசாலா தூளுக்கு வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கீங்க. போடலாமாங்க? அதெல்லாம் வேண்டாம் பிரியா. ராதுஸோட கறித்தூள் போட்டாலே எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ராதுஸோட கறித்தூள் வந்து ஒரே 1 ஸ்பூன் தாங்க போடுறேன். சரிங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதை நல்லா பெசரி பிரியா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சரிங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், சீரகம், 1 கப்பு சின்ன வெங்காயம். 1/2 மணி நேரம் நல்லா கறி ஊறியாச்சுங்க. சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. நல்லா போட்டுக்கலாங்க கறி எடுத்து. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் குட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மேலால் அப்படியே கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. பெப்பர் தூளையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கிரேவிங்க அப்படியே நடுவில் சாதத்து மேலே வச்சு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.